எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விஷ் யூ ஆல் a very very happy ஓணம். ஸோ இன்னைக்கு வந்து ஓணம்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ vlog எதை பற்றி இருக்க போது? எஸ், ஓணம் பற்றி தான். இன்னைக்கு அபுதாபியில் என்னோட வீட்டில் எங்களோட ஓணம் செலிப்ரேஷன் தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. நான் என்னென்ன சமைச்சிருக்கேன், ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபன்ஃபில்லிங்காக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் ஸ்பெஷலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் பண்ண போகிற ஓண சத்யா ரெசிபீஸ் தான். கிட்டத்தட்ட வந்து 21 ஐட்டம்ஸ் வந்து இலையில வந்து நான் வைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு வந்து அது சக்சீட் ஆயிடுச்சுன்னு நாங்கள் சொல்லணும். எஸ், இன்னைக்கு வந்து 21 ஐட்டம்ஸ் கிட்ட நம்ம வந்து பனானா லீஃபில் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நீங்களும் வந்து பாருங்கள். ஸோ ரெசிபி வந்து டக்குன்னு குவிக்காக வந்து காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓண சத்யாவுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் நீங்கள் யாராவது ப்ரிப்பேர் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபிலாம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேரட் தோரன் வந்து பண்ணுறேங்க. தோரன்னா வந்து அந்த பொரியல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயிலில் வந்து கொஞ்சம் கடுகு வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் வந்து போட்டு பச்சை மிளகா வந்து 2லேருந்து 3 பச்சை மிளகா போடுங்க. சால்ட் வந்து தேவையான அளவு வந்து போடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஊற்ற தேவையில்லை. ஸோ இந்த கேரட் வந்து நல்லா வந்து குக் ஆகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டு நம்ம வந்து இறக்க போகிறோம். அவ்வளோதான், கேரட் தோரன் வந்து ரெடி ஆயிரும். எஸ், ஃபைனலி கேரட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஷ் இஸ் டன். நெக்ஸ்ட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ் தோரன் பண்ண போகிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட கேபேஜ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லா கேபேஜையும் ஆட் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா வந்து ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த கேபேஜை நல்லா வந்து குக் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் போட்டு இறக்குனா கேபேஜ் தோரன் ரெடி ஆயிரும். நான் சொன்ன மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. சால்ட்டும் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த கேபேஜை நல்லா வந்து நம்ம குக் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து தேங்காவும் வந்து ஆட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், நம்மளோட கேபேஜ் தோரன் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோகோனட் ஆயில் வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஷ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? நெக்ஸ்ட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஃபேவரட்டான அவியல் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். எஸ், கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த அவியல் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அவியல், ஓலன், அதுக்கப்புறம் வந்து தோரன் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கோகோனட் ஆயிலில் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பட் நான் கேரட் அண்ட் கேபேஜ் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பண்ணேன். பட் அவியல்லேருந்து இனி வரப்போகிற எல்லா டிஷ்ஷஸ்மே நான் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ் இப்போ வந்து போட்டாச்சு. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டாச்சு, கருவேப்பிலை வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸை வந்து நம்ம நல்லா வந்து குக் பண்ணணும். இப்போ இந்த அவியல் வெஜிடபிள்ஸ் நல்லா வேகிறதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட போதும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வந்து வேகட்டுங்க. இந்த மீன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டு இருக்கிற டைமில் கொஞ்சமாக தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட ஜீரகம், பச்சை மிளகா, இது 3 போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வெந்துருச்சுங்க. இப்போ நம்மளோட அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த தேங்காய் பேஸ்ட், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நல்லா வந்து நமக்கு குக் ஆகணுங்க. நல்லா திக் பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். அவியல் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் வந்து நான் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணேங்க. அதோட கொஞ்சமாக வந்து தேங்காவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னும் வந்து நமக்கு திக்காக வரும். ஸோ அவியல்னாவே நமக்கு வந்து நல்லா திக்காக வந்து அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக அவியலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர். ஸோ கொஞ்சமாக வந்து தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து இப்போ இந்த அவியலோட வந்து மிக்ஸ் பண்ணிடுறீங்க. அமேசிங்கான டேஸ்ட்டாக இருக்குங்க. அவியல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ் வந்து ஓண சத்யாவில். ஸோ இந்த அவியலை வந்து நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டிஷ் வந்து போயிடலாமா? தோரன் பார்த்தாச்சு, அவியல் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பர் அண்ட் யம்மியான ஒரு பச்சடி தான் வந்து செய்ய போகிறோம். ஓண சத்யாவில் அந்த இலையில எவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்தாலும் இந்த ஒரு டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குங்க. எஸ், இது வந்து பீட்ரூட் பச்சடி. இப்போது இந்த பீட்ரூட் பச்சடிக்கு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து பீட்ரூட் வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பச்சடி வந்து நல்லா நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி, அந்த கூட்டு மாதிரி இருக்கணும். ஸோ கொஞ்சமாக வந்து பீட்ரூட் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு சால்ட் போட்டு நல்லா இந்த பீட்ரூட்டை
குக் பண்ணிடுங்க. பீட்ரூட் வந்து குக் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம வந்து ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, ஜீரகம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து நிறைய தண்ணி எல்லாம் விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வந்து குக் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பீட்ரூட்டோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது இந்த பீட்ரூட் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பீட்ரூட் பச்சடி வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும் நான் லாஸ்ட்டாக வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் பச்சடி வந்து பார்த்துடலாமா? குக்கும்பர் பச்சடி தான் வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறோம். நம்மளோட நார்மலான குக்கும்பரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த குக்கும்பரை நம்ம நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஸோ தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குக்கும்பரை நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கும்பர் வெந்துட்டுருக்க இந்த டைமில் அகைன் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இந்த குக்கும்பரில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த குக்கும்பர் அந்த தேங்காய் வந்து நல்லா வந்து குக் ஆனோடனே தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இதை வந்து லாஸ்ட்டாக எப்படி பச்சடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஓலன் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து வெள்ளை பூசணிக்காய். இதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஓலனில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த ஓலன் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்துருச்சுங்க. ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம கோகோனட் மில்கில் தான் வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து செகண்ட் கோகோனட் மில்க் வந்து ஊற்றுறேன். அதாவது ஃபஸ்ட் கோகோனட் மில்க் வந்து நமக்கு திக்காக இருக்கும், செகண்ட் வந்து ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும் இல்லையா? அந்த செகண்ட் கோகோனட் மில்க் வந்து போட்டு இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து இந்த வெஜிடபிள் வந்து குக் ஆகணுங்க. தேவையான அளவு சால்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த செகண்ட் கோகோனட் மில்கில் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட் கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க, திரிஞ்சு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இல்லை ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து ஓரளவுக்கு வந்து திக்காகுங்க. அப்படி உங்களுக்கு திக்கே ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நீங்கள் இந்த டிஷ்ஷை வந்து முடிச்சிடலாங்க. இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக வந்து உங்களோட சத்யா இலையில வந்து இந்த ஓலன் வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் எல்லாருக்குமே ஃபேவரட்டான இன்னொரு பச்சடி வந்து பார்த்துடலாமா? கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு ரா மேங்கோ, பச்சை மாங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து மேங்கோ பச்சடி தான் வந்து பண்ண போகிறோம். ஒன் ஆஃப் த ஃபென்டாஸ்டிக் டிஷ்ஷு. குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த மாங்காயில் கொஞ்சமாக காரத்துக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு வந்து வெரி வெரி லிட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மாங்காய் வந்து நல்லா வந்து தண்ணியில் வெந்துடுச்சுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தை வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ செம்ம யம்மியாக இருக்கும் அந்த ஸ்வீட்னஸ்ஸு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு திக்காயிரும். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. எப்போவுமே பச்சடி பண்ணும்போது அந்த வெஜிடபிள் வந்து நல்லா ஆறிடணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணணும். 1/2 கப் தயிர் எடுத்துக்கோங்க, நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. அந்த தயிரை வந்து இப்போ நீங்கள் இந்த வெஜிடபிளோட மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், நம்மளோட பச்சடி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளோட குக்கும்பர் நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த பச்சடியிலலாம் நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம தாளித்து கொஞ்சமாக வந்து ஊற்றி அந்த டிஷ்ஷை வந்து முடிச்சிட வேண்டியதான். ஸோ நான் தாளித்து 2 பீட்ரூட் பச்சடி அண்ட் குக்கும்பர் பச்சடி எல்லாத்துக்குமே நான் தாளித்து தனியாக வந்து ஊற்றியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ், என்னோட ஃபேவரட்டான ஒரு டிஷ்னே கண்டிப்பாக சொல்லலாம். நிறைய பேருக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து நாட் ஒன்லி நீங்கள் இலையில இல்லாமல் சும்மாவே நீங்கள் வந்து டெய்லி எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு டிஷ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னு நான் சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷோட நேம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா புளி இஞ்சி. நிறைய பேர் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து பண்ணிடலாம். அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு நல்லா வந்து தாளிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஜிஞ்சரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 ஜிஞ்சர் வந்து எடுத்திருப்பேன். அதை வந்து நல்லா வந்து ரிவர்ஸ் பல்ஸில் போட்டு நல்லா அடித்து இந்த மாதிரி திரியாக வந்து எடுத்து வச்சுக்கணுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தாளிக்கிறதுல வந்து ஆட் பண்ணுங்க. நல்லா வந்து இந்த ஜிஞ்சர் வந்து குக் ஆகணும். ஸோ ஜிஞ்சர் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு புளி இஞ்சி வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். காரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி இஞ்சிக்கு நான் வந்து ஒரு லெமன் சைஸ் வந்து புளி வந்து எடுத்து அதை நல்லா வந்து கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அந்த புளி தண்ணியும் வந்து நம்ம இந்த ஜிஞ்சரோட ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து நம்ம வந்து இந்த டிஷ்ஷை வந்து புளி அண்ட் இஞ்சி வந்து நல்லா வந்து நமக்கு குக் ஆகணுங்க. அது வரைக்கும் விடாமல் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, பக்கத்துலேயே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. புளியும் இஞ்சியும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரியோட வாட்டர், ஜாகரியை நல்லா நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த வெள்ளை வாட்டரை வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இஞ்சி, புளி, அதுக்கப்புறமா இந்த வெல்லம், இது மூணோட இந்த டிஷ் தான் வந்து டாமினேட்டிங்காக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபினிஷ் ஆகி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த டிஷ்ஷை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு பச்சடி வந்து பார்த்துடலாமா? பைனாப்பிள் பச்சடி. இந்த பச்சடி பண்ணி கொடுங்க. பைனாப்பிள் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட சூப்பராக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பீஸ் வந்து பைனாப்பிள் வந்து எடுத்தேன். குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வந்து உப்பு வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த பைனாப்பிளை நல்லா வந்து குக் பண்ணி எடுக்கணும். நம்ம இந்த பைனாப்பிள் பச்சடிக்கும் நான் வந்து கொஞ்சமாக ஒரு தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இது மூணுமே வந்து ஆட் பண்ணி பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த பைனாப்பிளோட வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து இப்போ நம்ம இதை குக் பண்ணணுங்க. இப்போ இந்த பைனாப்பிள் வந்து நல்லா வந்து குக் ஆயிடுச்சுங்க. இதை தனியாக எடுத்து நம்ம நல்லா வந்து ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஸ்வீட் டிஷ் வந்து பார்த்துடலாமா? ஓணம்னு சொன்னாவே அடப்பிரதமம் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த ஊனசத்தியா வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான அடப்பிரதமம் தான் வந்து பண்ண போகிறோம். பாலாடை வந்து நான் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து 2 கப் வந்து பாய்லிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து சோக் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி எடுத்து தனியாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருந்த இந்த பாலாடையை வந்துட்டு நல்லா வந்து இந்த நெய்யில் போட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோங்க. ஜென்ரலி வந்து பாலாடை பிரதமம் வந்து வெறும் பால் வச்சு கூட, தேங்காய் பால் வச்சு கூட பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாகரி, அந்த வெல்லம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெல்லம் வச்சு தான் வந்து இந்த கம்ப்ளீட் பாலாடை பிரதமம் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக நம்ம பருப்பு பாயசம்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஜாகரி வச்சே நம்ம வந்து பண்ணியாச்சு. நான் வந்து வெறும் அந்த ஒயிட் கலரில் பிரதமம் இருக்கும்ல, அது நான் பண்ணல. இன்னைக்கு ப்ரௌன் கலரில் இருக்க இந்த பாலாடை பிரதமம் தான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போது ஜாகரி, பாலாடை நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா வந்து குக் ஆகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நல்லா வந்து இந்த கோகோனட் மில்க், ஜாகரி, பாலாடை மூணுமே வந்து நமக்கு வந்து நல்லா வந்து குக் ஆகணுங்க. இப்போது இந்த டெக்ஸ்சர் வந்து பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்ப்ளீட்லி வந்து அந்த செகண்ட் கோகோனட் மில்க், ஃபஸ்ட் கோகோனட் மில்க், வெல்லம், அதுக்கப்புறம் பாலாடை செம்மையாக இருக்கும். இந்த பாலாடை பிரதமம் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரிங்க்கு ஒரு 4 ஏலக்காவை வந்து நல்லா வந்து தட்டி போட்டிருக்கேங்க. ஸோ நீங்களும் வந்து ஏலக்காவோட பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய்யில் வந்து கொஞ்சமாக வந்து கேஷ்நட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இப்போது ஆட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பாலாடை பிரதமம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து காமிச்சாச்சுங்க. மோர்லாம் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சம் இது வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அது வந்து ஓணம் சத்யாவில் இலையில வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஓணம் அவுட்ஃபிட். ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மெட்டாலிக் ஷேட் காதி டிஷ்யூ சாரீ தான் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டடான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ இந்த சாரீக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்சஸரி குட்டு பூசலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செயின் வித் செட் இயரிங்கோட வந்து
எடுத்தாச்சு. ஸோ இந்த சாரீக்கு வந்து இந்த குட்டு பூசலு தான் வந்து போட போகிறோம். வித் மேட்சிங் வந்து பேங்கிள்ஸ் கான்ட்ராஸ்டாக வந்து போடலான்னு சொல்லிட்டு ரெட் கலர் பேங்கிள்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டான ஓணம் அவுட்ஃபிட். போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் லேபிள் சாரா. அனீஷ்க்கு சந்தனம்லாம் வந்து வச்சு விட்டாச்சு. இப்போது நம்மளோட ஓண சத்யாவோட எல்லா டிஷ்ஷஸும் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து சத்யா வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் கோலமோட ஒரு மேட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே பூ கோலம் மாதிரி இருக்குல்ல, பட் கோலம்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மேட்டு. ஸோ உங்களுக்கு இந்த மேட் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனீஷ், மின்ட்டு, மேக்னா எல்லோரும் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடகடன் வைக்கிறாங்க. இப்போது இலையெல்லாம் வந்து போட்டாச்சு. ஒரு டிஷ்ஷாக வந்து இந்த பாயில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டே இருக்கும். ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து அனீஷ்க்கு தான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். அனீஷ் வந்து இலையெல்லாம் நல்லா கழுவியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டிஷ்ஷாக வந்து அவனுக்கு வந்து சர்வ் பண்ணிடுவோம். டு ஸ்டார்ட் வித் கொஞ்சமாக வந்து உப்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்குமே ரீசன் தெரியாது. ஸோ நம்மளும் வந்து உப்புலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து சிப்ஸ் வந்து வச்சாச்சு. பனானா சிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த கருப்பட்டி சிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து இப்போ வைக்க போகிறேன். ஸோ அதையும் வந்து வச்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்ஷாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வச்சிடலாம். கேரட், கேபேஜ் தோரன், பைனாப்பிள் பச்சடி, பீட்ரூட் பச்சடி. ஸோ பச்சடிலாம் நீங்கள் வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணணும். தாளிக்காமல் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவியல் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓலன் வந்து வச்சிடலாம். எஸ், ஓலன் வந்து கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இப்போ இந்த டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எதுலேயுமே வந்து ஆனியன், டொமேட்டோஸ் அந்த மாதிரி வந்து நம்ம சவுத், அதாவது தமிழ்நாட்டில் வந்து பண்ணுற எந்த டிஷ்ஷஸோட அந்த ரெஃப்ளெக்ஷனும் வந்து இருக்காதுங்க. கம்ப்ளீட்லி இன் அண்ட் அவுட் வந்து அந்த தேங்காய் ரிலேட்டடான டிஷ்ஷஸ் தான். ஆக்சுவலி வந்து இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும். பட் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈச் டிஷ்க்கு வந்து மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து 20 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ஈச் டிஷ் ஒரு டிஷ் வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஸோ ஈஸி தான். நம்ம தான் வந்து சவுத்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ்லாம் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து பெருசாக எதுவும் இல்லை. டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் வந்து குக் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து போடுறாங்க, அப்படி இல்லைன்னா தயிர் வந்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து நிறைய வந்து போட்டு பண்ணுறாங்க. ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஒரு வெஜிடபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தான் கொடுக்கும். இதில் வந்து என்னோடய ஃபேவரட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்போவுமே வந்து அந்த புளி இஞ்சி வந்து ரொம்ப பிடிக்கும். மாங்காய் பச்சடி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பீட்ரூட் பச்சடி அதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அடப்பிரதமம், இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா டோட்டலி வந்து 21 டிஷ்ஷஸ் வந்து இலையில வந்து ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு ஓண சத்யாவுக்கு. ஸோ இதுதான் வந்து எங்களோட ஓண சத்யா. ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே.
ரொம்ப ரொம்ப யம்மியாகவும் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து பிளான் பண்ணி முந்தின நாளே எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். சத்யா வந்து சீக்கிரமே நீங்கள் வந்து இந்த ஒரு 4-5 ஹவர்ஸ் வந்து நீங்கள் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடலாம். இன்றைக்கி ஓண சத்யாவில் வந்து 2 பேருக்கு வந்து நான் மேஜர் கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிலு தான் வந்து ஃபுல்லாக மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸும் எனக்கு அவங்க தான் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து என்னோடய ஓணம் ஒர்க்லாம் முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் நிலு, எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் அதுக்கப்புறம் வந்து அப்பளம்லாம் பொரிச்சது வந்து அனீஷ். ஸோ அதனால் அவங்களுக்கும் ஒரு கிரெடிட்ஸ். ஸோ எல்லோரும் இட்ஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து மின்ட்டுக்கு வந்து மெஹந்தியெல்லாம் வச்சோம். ஸோ மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் மெஹந்தி, பட் இன்ஸ்டன்ட்னு எனக்கு தெரியாமையே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் வந்து சூப்பராக வச்சு கம்ப்ளீட்டாக ஓணம் முடிஞ்சுது. கடைசியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட ஓணம் வந்து சூப்பராக வந்து இங்கே முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே வந்து நம்மளே வந்து குக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கும்போது அது என்றைக்குமே எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஒரு சூப்பரான செம்ம ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு தான். எனக்கும் இன்றைக்கி வந்து வெரி வெரி சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஓணம் செலிப்ரேஷன் வீடியோ வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் see you, tata, bye bye.